சம்பளம் வந்த 10 நாள்ல பர்ஸ் காலியாகிடுதா? எப்படித்தான் குடும்பம் நடத்த போறோமோன்னு ராத்திரி தூக்கம் வரலையா? ஒரு இல்லத்தரசி நினைச்சா தன்னோட குடும்பத்தையே லட்சாதிபதி ஆக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, ஒரு நடுத்தர குடும்பத்தோட நிஜமான வெற்றி ரகசியத்தை பாப்போம். வணக்கம் தோழிகளே. இன்னைக்கு நாம ஒரு நடுத்தர குடும்பத்தோட வீட்டுக்குள்ள நுழைய போறோம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நிதி மந்திரி இருப்பாங்க. அவங்க தான் அந்த வீட்டு இல்லத்தரசிகள். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதையில 3 முக்கியமான மனிதர்கள் இருக்காங்க. முதல்ல நம்ம கதையோட நாயகி வினீதா. ஒரு பொறுப்பான இல்லத்தரசி. கையில் எப்போதும் ஒரு சிறிய பட்ஜெட் டைரி இருக்கும். சிறுக்க கட்டி பெருக வாழு அப்படிங்கிற பழமொழிக்கு இலக்கணமா வாழ்றவங்க. இவங்க தான் இந்த வீட்டோட நிதி மந்திரி. பணத்தை எப்படி பெருக்கிறதுங்கிற வித்த இவங்களுக்கு அத்துப்படி. அடுத்ததா வினீதாவோட நெருங்கிய தோழி வைஷ்ணவி. இவங்களும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா வரவுக்கும் செலவுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. பணம் எங்க போகுதுன்னே தெரியாம மாச கடைசில திணற ஒரு சராசரி பெண்மணி. இவங்களோட இந்த கவலைக்கு வினீதா என்ன தீர்வு சொல்லப் போறாங்க? கடைசியா வினீதாவோட கணவர் வினோத்குமார், ஒரு பிரைவேட் கம்பெனி ஊழியர். தாம் மனைவி எப்படி இவ்வளவு திறமையா ஒரு சின்ன தொகைய பெரிய கோபுரமா மாத்துறாங்கன்னு பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு அன்பு கணவர். சரி, இந்த சிக்கன ராணிக்கும் செலவு ராணிக்கும் இடையில என்ன நடக்க போகுது? கதைக்குள்ள போலாமா? என்ன வினிதா இது? திடீர்னு ஏதும் ஏலச்சீட்டு விழுந்துச்சா? இல்ல உங்க ஊர்ல இருந்து அப்பா ஏதும் பணம் அனுப்புனாங்களா? இவ்வளவு பணம் திடீர்னு எப்படி உன் கைக்கு வந்துச்சு? யாருமே கொடுக்கலங்க. இது நம்ம பணம்தான். நீங்க மாசம் மாசம் வீட்டு செலவுக்காக என்கிட்ட கொடுப்பீங்களே, அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி வச்சதுதான் இது. என்னது? நான் குடுக்கறதே வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும்னு நினைச்சேன். இதுல எப்படி இவ்ளோ பெரிய தொகையை உன்னால சேர்க்க முடிஞ்சது? இதுல மொத்தம் எவ்வளோ இருக்கு? சரியாக 30,000 ரூபாய் இருக்குங்க. போன மாசம் அந்த மிக்ஸி ரிப்பேர் ஆனப்ப நீங்க கவலைப்பட்டீங்களே, அப்பவே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக சேர்க்கணும்னு அமைதியா இருந்துட்டேன். நிஜமாவே நீ பெரிய ஆளுதான் வினிதா. எனக்கு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இது எப்படி செஞ்சேன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாவே இருக்கு. என்ன தொழிகளே, வினோத்குமார் ஆச்சரியப்படுற மாதிரி உங்க வீட்டுக்காரரையும் ஆச்சரியப்படுத்தணுமா? மாசம் கடைசியானாலே அடுத்த மாசம் எப்படி ஓட்ட போறோம்னு கவலைப்படுறீங்களா? இல்ல திடீர்னு ஒரு விசேஷம்னா யார்கிட்டயாவது கடன் வாங்கணுமான்னு யோசிச்சு பயப்படுறீங்களா? ஒரு சாதாரண இல்லத்தரசி மனசு வச்சா அடுப்படியிலிருந்தே ஒரு வருஷத்துல ஒரு பெரிய தொகையை சேமிக்க முடியும். அது எப்படின்னு இன்னைக்கு என் தோழி வைஷ்ணவிக்கு நான் நேர்ல சொல்லித் தரப்போறேன். அப்படியே நீங்களும் கத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன வைஷ்ணவி, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்ல வீட்ல எதுவும் பிரச்சனையா? உடம்புக்கு ஒன்றும் இல்லை வினீதா, ஆனா மனசுதான் ரொம்ப பாரமா இருக்கு. அடுத்த வாரம் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கடைசி நாள். ஆனா இப்பவே கையில சுத்தமா காசு இல்லடி. எப்ப பார்த்தாலும் இதே போராட்டமா இருக்கு. ஏன் வைஷ்ணவி, போன மாசம்தான் உன் வீட்டுக்காரருக்கு கம்பெனில போனஸ் வந்ததுன்னு சொன்னியே. அதோட அவருக்கும் சம்பள உயர்வு கிடைச்சதா சொன்ன ஞாபகம். ஆமாடி, வந்தது. ஆனா வந்த வேகத்துல எங்க போச்சுனே தெரியல. அந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல 50% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. சரின்னு எனக்கும் பையனுக்கும் 4 ட்ரெஸ் எடுத்தேன். சமைக்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வாரத்துல 3 நாள் வெளிய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இப்ப கடைசியில அவசரத்துக்கு கையில 1 ரூபா கூட மிஞ்சல. வினோத்குமார் அண்ணா கிட்ட கேட்டு ஒரு 5,000 ரூபாய் தர முடியுமா? அடுத்த மாசம் அவர் சம்பளம் வந்த உடனே கண்டிப்பா தந்திடுறேன். பணம் தர்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல வைஷ்ணவி. ஆனா ஒவ்வொரு மாசமும் இப்படி மத்தவங்க கிட்ட கை ஏந்துறது உனக்கு கஷ்டமா இல்லையா? இன்னைக்கு நான் தருவேன், அடுத்த மாசம் இன்னொருத்தர் தருவாங்க. ஆனா இது நிரந்தர தீர்வாகாது. எனக்கும் புரியுது வினீதா. ஆனா எப்படித்தான் சிக்கனமா இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாச கடைசியில பர்ஸ் காலியாத்தான் இருக்கு. எனக்கும் உன்ன மாதிரி தைரியமா இருக்கணும்னு ஆசைதான். கவலைப்படாத, நானும் ஆரம்பத்துல இப்படிதான் இருந்தேன். ஆனா ஒரு சின்ன ரகசியத்தை நான் கத்துக்கிட்டேன். அத நீயும் கடைப்பிடிச்சா அடுத்த வருஷம் இதே நேரத்துல நீ என்கிட்ட பணம் கேட்க மாட்ட. நீயே 4 பேருக்கு உதவி செய்வ. அந்த வித்தைய உனக்கு சொல்லித் தரட்டுமா? என்ன வினிதா, அஞ்சரை பெட்டி ரகசியம் மாதிரி இதென்ன புதுசா 3 டப்பா வச்சிருக்க? ஏதோ மேஜிக் பண்ண போறியா? மேஜிக் தான் வைஷ்ணவி. இதுதான் என்னோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேலைக்கான முக்கியமான ஆயுதம்.
நாம பண்ற பிக் மிஸ்டேக் என்ன தெரியுமா? மாசம் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசியில ஏதாவது பேலன்ஸ் இருந்தா அத சேமிக்கலாம்னு நினைப்போம். ஆனா சேவிங்ஸ் இஸ் நாட் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங். ஸ்பெண்டிங் இஸ் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங்ஸ். அதாவது சேமிப்புங்கிறது மிச்சமான பணத்துல பண்றதில்ல, சேமிச்சது போகத்தான் மிச்சத்தை பார்த்து செலவு பண்ணணும். இதோ இந்த 3 டப்பாவை கவனி. முதல் டப்பா எமர்ஜென்சி ஸ்மால் ஃபண்ட். இது என்னோட டெய்லி சேவிங்ஸ் டப்பா. நாம தினமும் பால் வாங்குறோம், காய்கறி வாங்குறோம். அப்போ மிஞ்சிற அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் சில்லறைய அலட்சியமா எங்கேயாவது போட்டுடுவோம். ஆனா நான் அதை விடமாட்டேன். அன்னிக்கு மிஞ்சிற சேஞ்ச உடனே இந்த டப்பால போட்டுடுவேன். 1 மாசம் முடிஞ்சு இதை ஓபன் பண்ணி பார்த்தா குறைஞ்சது 500 ரூபாய் இருக்கும். திடீர்னு யாருக்காவது உடம்பு முடியலையோ இல்ல கேஸ் சிலிண்டர் தீர்ந்துட்டாலோ இதுதான் எனக்கு இம்மீடியட் சப்போர்ட் கொடுக்கும். இரண்டாவது டப்பா டிஜிட்டல் ஸ்மார்ட் சேவிங்ஸ். இப்போதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல தான் அதிகமா பணத்தை விடுறோம். முன்னாடி எல்லாம் பேப்பர் கணக்கு, பால் கணக்குன்னு மிச்சம் பிடிப்பாங்க. ஆனா இப்போ நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒரு வேலை பண்றேன். தேவையில்லாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது 4 ஆப் வச்சிருப்போம் ஆனா 1 தான் பார்ப்போம், அதை கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மாசத்துல 4 தடவை வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடுற அந்த வீக்கெண்ட் பார்ட்டியை ஒரு தடவையா குறைச்சேன். அப்படி மிச்சமாகிற அந்த 1000 முதல் 1500 ரூபாய இந்த இரண்டாவது டப்பால வச்சிருவேன். இதுதான் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் வாங்க உதவுது. மூன்றாவது டப்பா கோல் பேஸ்ட் சேவிங்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம் வைஷ்ணவி. வினோத்குமார் மாச ஆரம்பத்துல வீட்டு செலவுக்கு பட்ஜெட் பணம் கொடுத்த உடனே நான் பண்ற ஃபர்ஸ்ட் வேலை அதிலிருந்து ஒரு 500 ரூபாயை எடுத்து இந்த டப்பால போட்டுடுவேன். அதுக்கப்புறம்தான் மத்த செலவையே பிளான் பண்ணுவேன். இந்த டப்பால சேர்ற பணத்தை வச்சுதான் நான் நகைக்கடையில கோல்ட் ஸ்கீம் கட்டுறேன். போன வருஷம் நான் வாங்கின அந்த தங்க கம்மல் இப்படி சேர்த்ததுதான். நிஜமாவே கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு வினிதா. ஆனா இதையெல்லாம் நான் யோசிச்சதே இல்ல. சில்லற காசுல என்ன வந்துட போகுதுன்னு நினைப்பேன். ஆனா நீ அத ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாத்திட்டியே. சின்ன சின்ன துளிகள் தான் வைஷ்ணவி பெருவெள்ளம். இன்னைக்கு நீ ஒரு 5000 ரூபாய் கடனுக்கு பதிலா ஒரு பெர்ஃபெக்ட் சேவிங் ஸ்ட்ராட்டஜியோட வீட்டுக்கு போனா அதுதான் நான் உனக்கு கொடுக்கற உண்மையான உதவி. வச்சுக்கோ வைஷ்ணவி, இது நீ கேட்ட 5000 ரூபாய். ஆனா இதை திருப்பி தரும்போது உன்னோட சொந்த சேமிப்புல இருந்து தரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீ பண்ண வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? வெறும் உண்டியல்ல மட்டும் பணத்தை லாக் பண்ணி வைக்காத. ஏன்னா உண்டியல்ல வைக்கிற பணம் வளராது, அப்படியே தான் இருக்கும். பணத்தை அதோட வேலையை செய்ய விடணும். தட் இஸ் கால்ட் மணி மல்டிப்ளிகேஷன். பணத்தை வேலை செய்ய வைக்கிறதா? புரியலையே வினிதா. ரொம்ப சிம்பிள் வைஷ்ணவி. இப்போ நான் சொன்ன அந்த 3 டப்பா முறையில நீ மாசம் 1000 ரூபாய் மிச்சம் பண்றேன்னு வச்சுக்கோ. அதை அப்படியே கையில வச்சிருக்காம சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். உனக்கு ரிஸ்க் எடுக்க பயமா இருந்தா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணு. நீ மாசம் 1000 ரூபாய் கட்டினா கூட 5 வருஷம் கழிச்சு வட்டியோட ஒரு கேரண்டீட் பல்க் அமௌண்ட் உன் கைக்கு வரும். ஆமா வினிதா, அது சேஃப்டி தான். வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இன்னும் ஒரு சூப்பர் ஆப்ஷன் இருக்கு. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ற எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீ மாசம் 500 ரூபாய் கூட இதுல போடலாம். ஆர்டியை விட இதுல ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம்ல, அதாவது ஒரு 10 வருஷம்னு நீ யோசிச்சா இது ஒரு பெரிய தொகையா வளரும். யோசிச்சு பாரு, உன் பொண்ணோட காலேஜ் அட்மிஷன் அப்போவோ இல்ல அவளோட ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுனா ரொம்ப பெரிய அமௌண்ட் வேணும்னு நினைச்ச வினிதா. 500 ரூபாய்க்கே பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும் வைஷ்ணவி. ஸ்டார்ட் ஸ்மால், க்ரோ பிக். அதுதான் இதோட தாரக மந்திரம். ஆனா ஒன்னு, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. அதனால நல்லா விசாரிச்சுட்டு பண்ணணும். ஏன்னா சேமிக்கிற காசை சும்மா வீட்ல வைக்காம இப்படி ஆர்டி அல்லது எஸ்ஐபில போட்டா மட்டும்தான் பணத்தோட மதிப்பு உயரும். இதுதான் ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட். நிஜமாவே ஒரு நாளைக்கு 30 ரூபாய், அதாவது ஒரு டீ குடிக்கிற செலவை மிச்சம் பண்ணாலே மாசம் 1000 ரூபாய் வந்துடுமே. நான் இதுவரைக்கும் இது எதையுமே பிளான் பண்ணதே இல்ல வினிதா. எப்பவும் சேலரி வந்தா செலவு பண்ணலான்னு தான் நினைச்சேன். அது மட்டும் இல்ல வைஷ்ணவி, உன்கிட்ட கொஞ்சம் அதிகமா காசு சேரும்போது ஒரு சின்ன காயின் அல்லது 1 கிராம் தங்கமா எடுத்து வை. கோல்ட் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் விமென். அது ஒரு காலமும் நம்ம கைவிடாது. இன்னைக்கு நீ பண்ற இந்த மைக்ரோ சேவிங் தான் நாளைக்கு உன்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு வழிவகுக்கும். தேங்க்ஸ் வினிதா. பணத்தோட அருமைய இன்னைக்கு தான் நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே தேவையில்லாம அந்த மொபைல் ஆப்ஸ்ல ஆர்டர் பண்றதையும் அனாவசிய செலவுகளையும் டிலீட் பண்ண போறேன்.
இன்னைக்கே ஒரு பட்ஜெட் டைரி வாங்கி கீப் சேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். சூப்பர் வைஷ்ணவி, இதுதான் நான் எதிர்பார்த்த மாற்றம். பாத்தீங்களா தோழிகளே, சிக்கனம்ங்கிறது கஞ்சத்தனம் கிடையாது. அது நம்ம குடும்பத்தோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, அதாவது நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பு. நாம இன்னைக்கு சேர்க்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு நம்ம குழந்தைகளோட கனவுகளை நனவாக்க போற ஒரு பெரிய முதலீடு. அதனால கையில காசு இல்லையேன்னு கவலைப்படுறத விட்டுட்டு இருக்கிற பணத்தை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணலாம்னு யோசிங்க. இன்னைக்கு உங்க சேமிப்பை தொடங்குங்க. நிஜம்தானே? இல்லத்தரசிகளின் கையில் இருக்கும் பணம் குடும்பத்தின் ஆணிவேர். தோழிகளே, வினிதா சொன்ன மாதிரி நீங்களும் ஸ்மார்ட்டா சேமிக்கணுமா? நான் எப்படி பட்ஜெட் போடுறேன், எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இன்னும் பல சீக்ரெட் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம கீப் சேவிங் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட மாதாந்திர வீட்டு செலவை இன்னும் குறைக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்களை அமேசான்ல மிக குறைவான விலையில பெஸ்ட் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்ல எப்படி வாங்குறதுங்கிற அப்டேட்ஸை என்னோட டெலிகிராம் சேனல்ல நான் தினமும் பதிவேற்றம் செய்றேன். இதனால நீங்க பொருட்கள் வாங்குறதுலயும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சேமிப்பு பயணம் இனிதே தொடங்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.